ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம். கொண்டக்கடலையை முதல் நாள் நைட்டே 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை ஒரு மஸ்லின் கிளாத்தில் வச்சு கட்டி முளைக்கட்ட வச்சிடணும். முளைக்கட்டின பிறகு அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்த்துற வேண்டாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதோட 1/2 கப்பு இட்லி அரிசி நம்ம அதை கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், கொத்தமல்லி, நம்ம பெருங்காயம் சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே டைரெக்டாக தோசை ஊற்றிக்கலாம். இதில் எந்த ஒரு ரா ஸ்மெல்லுமே வராது. நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். முளைக்கட்டின கொண்டக்கடலையில் தோசை செய்யும் போது நமக்கு ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். இது லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. சாதாரணமாக ப்ளெயின் தோசையாக சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொண்டக்கடலை தோசை செஞ்சு சாப்பிட்றது இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொண்டக்கடலை தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சும் சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த கொண்டக்கடலை தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. டாடா, பாய்.